பித்த நீரின் தன்மை எது? ஆப்ஷன்ஸ்: காரத்தன்மை, நடுநிலைத்தன்மை, உப்புத்தன்மை, அமிலத்தன்மை. இந்த கேள்விக்கான சரியான பதில் காரத்தன்மை. மனித காது எலும்புகளின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? ஆப்ஷன்ஸ்: 4 எலும்புகள், 6 எலும்புகள், 3 எலும்புகள், 5 எலும்புகள். இந்த கேள்விக்கான சரியான பதில் 6 எலும்புகள். கல் குடிப்பதில் பாதிக்கப்படும் பகுதி எது? ஆப்ஷன்ஸ்: நுரையீரல், சிறுமூளை, இதயம், பெருமூளை. இந்த கேள்விக்கான சரியான பதில் சிறுமூளை. அட்ரினல் சுரப்பி எங்குள்ளது? ஆப்ஷன்ஸ்: சிறுநீரகத்தின் கீழே, நுரையீரலின் மேலே, சிறுநீரகத்தின் மேலே, நுரையீரலின் கீழே. இந்த கேள்விக்கான சரியான பதில் சிறுநீரகத்தின் மேலே. அசுத்த ரத்தத்தை எடுத்து செல்லும் தமனி எது? ஆப்ஷன்ஸ்: சிறுநீரகம் தமனி, பெரு தமனி, நுரையீரல் தமனி, கல்லீரல் தமனி. இந்த கேள்விக்கான சரியான பதில் நுரையீரல் தமனி. அட்ரினலின் சுரப்பியின் மற்றொரு பெயர் என்ன? ஆப்ஷன்ஸ்: பீனியல், பிட்யூட்ரி, சுப்ராரினல், தைமஸ். இந்த கேள்விக்கான சரியான பதில் சுப்ராரினல். எலும்பும் பற்களும் வளர தேவையானது எது? ஆப்ஷன்ஸ்: கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ், கால்சியம் மற்றும் சோடியம், கால்சியம் மற்றும் மெக்னீசியம், சோடியம் மற்றும் பொட்டாசியம். இந்த கேள்விக்கான சரியான பதில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ். கீழ்கண்டவற்றுள் எந்த வகை இரத்தம் யுனிவர்சல் ரெசிபியன்ட் என்று கருதப்படுகிறது? ஆப்ஷன்ஸ்: ஏ பிரிவு, பி பிரிவு, ஓ பிரிவு, ஏபி பிரிவு. இந்த கேள்விக்கான சரியான பதில் ஏபி பிரிவு. பொதுவாக எந்த வைட்டமின் மனிதர்களில் சிறுநீரகம் மூலம் வெளியேற்றப்படுகிறது? ஆப்ஷன்ஸ்: வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி, வைட்டமின் டி. இந்த கேள்விக்கான சரியான பதில் வைட்டமின் சி. வளர்ச்சி அடைந்த மனிதனின் குருதி உற்பத்தி ஆகும் இடம் எது? ஆப்ஷன்ஸ்: மண்ணீரல், இதயம், சிவப்பு எலும்பு மஜ்ஜை, மஞ்சள் எலும்பு மஜ்ஜை. இந்த கேள்விக்கான சரியான பதில் சிவப்பு எலும்பு மஜ்ஜை. நாம் சுவாசிக்கும் போது எந்த வாயு அதிகமாக உள்ளிழுக்கப்படுகிறது? ஆப்ஷன்ஸ்: ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் ஆக்சைடு, கரியமல வாயு. இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆக்சிஜன்.